ஹாய் ஹலோ, நான் உங்கள் சாaitrend பியூட்டி பார்லர் மகா பேசுகிறேன். இன்றைக்கி நான் என்ன வீடியோ காட்ட போகிறேன்னா, இப்போ நாங்கள் ஏதாவது பார்ட்டி அட்டென்ட் பண்ணணும், செல்ஃபாக ஒரு லைட் மேக்கப் பண்ணிக்கணும். சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நாங்கள் பார்லரில் போய் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ண முடியாது, பட்ஜெட் ப்ராப்ளம். அப்படி இருக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருளுங்களை வச்சு, நம்மக்கிட்ட இருக்கிற குட்டி குட்டி காஸ்மெட்டிக்ஸை வச்சு, ஒரு சின்ன சின்ன டிப்ஸை வச்சு எப்படி நம்ம ஒரு செல்ஃப் லைட் மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு வீடியோ தான் நான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம ஃபேஸை க்ளீன் வாஷ் பண்ணிக்கணும். நீங்கள் சோப் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு என்ன ஓகேவோ அது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபேஸுக்கு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கணும். உங்கள்கிட்ட எந்த கம்பெனியாக மாய்ஸ்சரைசர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ மாய்ஸ்சரைசர் ஃபேஸுக்கு நல்லா அப்ளை பண்ணி கொஞ்சம் ஜென்டில் மசாஜ் மட்டும் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஸ்கின்னுக்கு நல்லா செட் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு என் ஃபேஸில் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்குது, அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம ப்ரைமரை போட்டு எல்லாம் கவர் பண்ணணும். பட் நாம் இப்போது ஹோமில் இருக்கிற நமக்கு சிம்பிள் பொருளுங்களை வச்சு பண்ணுறதுனால ப்ரைமரெல்லாம் ஸ்கிப் பண்ண போகிறேன். நான் டைரெக்டாக என்னோடய டார்க் சர்க்கிளுக்கு ஆரஞ்சு கரெக்டர் போடணும். பட் என்கிட்ட ஆரஞ்சு கரெக்டர் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நம்மக்கிட்ட இருக்கேன் லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக் 2 டைப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெரூன் இல்லைன்னா ரெட் லிப்ஸ்டிக் கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் டார்க் ஷேட் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிங்க் ஷேடு கொஞ்சம் கலராக இருக்கிறவங்களுக்கு, ஒரு நார்மல் ஸ்கின் டோன் இருக்கிறவங்க கொஞ்சம் பிங்க் ஷேடு யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பிங்க் ஷேடு யூஸ் பண்ணுறேன். என் கருவளையத்துக்கு இந்த லிப்ஸ்டிக்கோட பிங்க் ஷேடை எடுத்து லைட்டாக கருவளையம் சுற்றி அப்ளை பண்ணுறேன். அப்படியே என்னோடய பிம்பிள்ஸ்லேயும் அந்த ஏரியாஸ்லேயும் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணுறேன். அப்புறம் லிப்ஸுக்கு கீழே கூட கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். அப்புறம் நோஸ் பக்கத்தை அப்ளை பண்ணி லைட்டாக என் விரலை வச்சு டேப் பண்ணிக்கிறேன். என் விரலை வச்சே நான் கொஞ்சம் நல்லா மெல்ட் பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஸ்பாஞ்சை வச்சு அதை நீட்டாக செட் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் காமனாக ஒரு கலர், இந்த கலர் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். நான் ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். பட் நம்ம லைட்டாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம பண்ண போகிறது லைட் மேக்கப். ஏன்னா நம்ம பர்ஃபெக்டாக எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலை அப்படின்றதுனால எதையுமே நம்ம லைட்டாக தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் காம்பேக்ட் எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல் செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணணும் இல்லையா? ஐப்ரோ ஃபில் பண்ணுறவங்க நிறைய பேர் ஐப்ரோ ஃபில்லர் வாங்கி வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக ஐப்ரோ பென்சில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதனால் நான் அந்த பென்சில் வச்ச எப்படி ஒரு ஐப்ரோ சிம்பிளாக ஃபில் பண்ணுறது அப்படின்றது காட்டுறேன். இப்படி நம்ம பென்சிலை வச்சு நம்ம ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம டார்க்காக திக்காக அழுத்தி வரையக்கூடாது. ஜஸ்ட் நம்ம அந்த ஹேர் மேலேயே டச் பண்ணி லைன் இழுத்து விட்டுக்கணும், நேச்சுரலாக தெரியணும். நெக்ஸ்ட்டு ஐஷேடோ நம்ம ஐஷேடோ பேலெட்டாக நிறைய பேர் வச்சுருப்பாங்க, நிறைய பேர் சிம்பிளாக வச்சுருப்பாங்க. நான் சிம்பிளாக கட்ட போகிறேன். இப்போ நான் காமன் கலரான பிங்க்கை எடுத்துகிட்டு நான் லைட்டாக என்னோடய ஐஷேடோவில் என்னோடய விரலை வச்சு நான் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு நான் இதில் ப்ரெஷ்ஷஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை. நான் ப்ரெஷ்ஷஸே யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு மேக்கப் காட்டிகிட்ருக்கேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ப்ரெஷ்ஷஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க. அதனால் நம்ம விரலை வச்சு லைட்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைனர் வரைஞ்சிக்கலாம். பென்சிலை வச்சு நம்ம ஐயை நீட் ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம லேஷஸ். நம்ம எப்படியும் ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் வைக்கலை. நம்மக்கிட்ட இருக்கிற லேஷஸும் ஒரிஜினல் லேஷஸ் ரொம்ப லீனாக இருக்குது, ஒரு மாதிரி திக்னஸ் இல்லாமல் வால்யூம் இல்லாமல் இருக்குது, நீளமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம வீட்டில் இருக்குமே பான்ஸ் பவுடர், எந்த மாதிரி பவுடராக இருந்தாலும் சரி, பேபி பவுடர் எதாக இருந்தாலும் சரி, அந்த பவுடரை எடுத்து லைட்டாக நம்ம விரலை வச்சு இப்படி டஸ்ட் பண்ணிக்கிட்டு லைட்டாக நம்ம கண்ணுக்கு அந்த ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கணும். ரொம்பலாம் அப்ளை பண்ணக்கூடாது, அது கட்டி கட்டியாக நின்றுரும். அதனால் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிட்டு அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம மஸ்காராவை எடுத்து நல்லா ரொட்டேட் பண்ணி விடணும். நெக்ஸ்ட்
நம்ம லிப்ஸ்டிக் எடுத்து நம்ம லிப்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லிப்ஸ்டிக் எடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணிக்கணும். ஹைலைட்டுக்கு வந்து நம்ம ஹைலைட்டர் வைக்கலைன்னா நம்ம இந்த பிங்க் லிப்ஸ்டிக் இருக்குல்ல, அதுவே லைட்டாக தொட்டு அதுவே நம்ம கன்னத்துக்கு கொஞ்சம் அப்படியே சின்ன சின்ன குட்டியை டேப் பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஸ்பாஞ்சை வச்சு நம்ம செட் பண்ணிடலாம். ஃபைனலாக ஒரு பிந்தி வச்சுக்கலாம். அப்புறம் ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு எப்படி ஓகேவோ அப்படி பண்ணிக்கிட்டு பார்ட்டிக்கு ரெடி ஆயிடலாம். நம்ம வீட்டில் வச்சு குட்டி குட்டி காஸ்மெட்டிக்ஸை வச்சு நாமளே ரெடி பண்ணிக்கிட்டால் சிம்பிள் மேக்கப் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எங்கள் சேனலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே தேவை. தேங்க்யூ.